அடிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏமாற்றம் மட்டும் தான் இருக்குது. இது கூப்பிட்டு திரும்ப இதை சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பல லட்சம் ஓட்டுநர்கள் புறநகரை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுல வந்து தப்பிப்பாங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கையா வந்து நாங்க வைக்கிறோம். சார் லோடு வண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு சம்பவங்கள் வந்து நடக்குது, அதை வீடியோ எடுக்கிறாங்க, அதை போடுறாங்க, அதெல்லாம் பெருசா ஆகிறது இல்ல. ஒரு லோடு வண்டி நீங்க தொடர்ச்சியா பாத்திருப்பீங்க. நாமக்கல்ல கூட ஒரு வண்டியை மடக்கி அவர் போய் லிட்டரலா வந்து அவர் அடிக்கிறாரு. பக்கத்துல ஒரு பிரஸ் நியூஸ் 7 சேனல்ல ஒரு பிரஸ் இருந்ததால அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாரு. அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. இது மாதிரி தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதான் என்னன்னா எளியோரை வலியோர் வந்து தாக்குறாரு, எளியோரை வலியோர் வந்து அடக்குறாரு அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் கவனிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு அநீதி நடக்குது, இந்த அநீதி வந்து எப்படி நடக்குது, இது ஏன் வந்து ஒரு அதிகாரி வந்து இதை செய்யறாரு அப்படின்றத மக்களோட சிந்தனை. இன்னைக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த அநீதியை வந்து உற்று நோக்கிறான். அவனால நியாயத்தை கேட்க முடியலனா கூட அட்லீஸ்ட் செல்போன்லயோ டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ செய்திகள்லயோ பார்த்தாச்சு அவனுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறான். இன்னைக்கு பல பேருக்கு இன்னைக்கு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய இவருக்கு நடந்த விஷயம் எங்களுக்கு மட்டும் தெரியறது இல்லாம இன்னைக்கு பல பேருக்கு தெரிஞ்சது காரணம் வந்து ஊடகம். சரிங்களா? இந்த அநீதி நடக்குது, எளியோருக்கு வலியோர் இழைக்கக்கூடிய அநீதி இது அப்படின்னு அதை பாக்குறாங்க. அது பரிச்சயமாவது இல்லன்னா கூட இதை பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு போயிட்டு இதை கூட நிக்க வச்சு அப்படியே மண்டபத்தில் கொண்டு போய் அடிச்சு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணி கூட அமைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இது தீர்க்கமா நம்ம இது ஒரு போராட்டமா நடத்தாம இந்த கோரிக்கையை சரியான முறையில கொண்டு போய் கமிஷனர் கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இது பண்ணோம். சார் ஆமா அதுதான் சொல்ல வரேன். அதை நான் கொஞ்சம் நாகரிகமா வந்து சொல்லிட்டேன் சார். ஒரே நிமிஷம். அதான் நாங்க இப்ப கமிஷனர் சார் இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து கமிஷனர் சாரை பார்த்தோம். இப்ப நம்ம சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையரை பார்த்தோம். இதற்கு அவர்கிட்டயுமே எங்களுக்கு பதில் இல்ல. நான் பாக்குறேன், அனுப்புறேன், உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஆமா சார், இப்ப அந்த அப்செக்ஷனுக்கு வார்த்தை என்ன சார் ஏதுன்றது கூட வந்து எங்களுக்கு இன்னைக்கு பதிலா கிடைக்கல. ஒரு விஷயம் சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எதற்காக சொல்றோம்னா, கடந்த காலங்கள்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் ஒரு ஓட்டுநர் சரிங்களா, காவல்துறை திட்டினாங்கன்னு சொல்லி தான் தண்டவாளத்துல தலைய வச்சு செத்தாரு ஒரு டிரைவர் தான். அதே போல மணிகண்டன் ஒரு ஓட்டுநர் வேளச்சேரியில போலீஸ் அடிச்சாரு, எட்டி வச்சாரு அப்படின்னு தான் தீ குளிச்சாரு. இந்த KMC ஹாஸ்பிட்டல்ல தான் பெரிய இஷ்யூ ஆச்சு, செத்து போயிட்டாரு ஒரு 4 நாள்ல. அந்த மாதிரி காவல்துறையினுடைய வார்த்தைகள்ல இருந்தும் காவல்துறை செய்யக்கூடிய இந்த அநீதிகள்ல இருந்தும் ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மரணம் வரைக்கும் போயிருக்கு. இதே போல எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் நாங்களும் ஒருங்கிணைந்து என்ன பண்ணிருக்கோம், அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விஷயங்களை என்ன பண்ணிருக்கோம். சரி, இதுக்கடுத்து நடக்காம இருக்கணும் தான் விரும்புறோம். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா சும்மா மடக்கி எங்களுக்கு பதில் தரல சார். இங்க இருக்க காவல்துறை யார்ட்டையும் நாங்களும் காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே இந்த அப்செக்ஷன் வார்த்தைக்கு யாருக்குமே பதில் தெரியல என்னன்றது. இதுதான் எங்களுடைய குறையா இருக்கு. இதை காவல்துறை ஆணையர் சரி பண்ணுவாரு நாங்க நம்புறோம். காவல்துறைக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணுன்றத பல காவல்துறை டிராபிக்ல இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க, பிக்ஸ் பண்றாங்க, வேற வழியில ஃபைன் போடுறாங்க. அதுவும் குறையும்ன்றத நாங்க நம்புறோம். குறையல அப்படின்னா ஒரு வலிமையான போராட்டத்தை நாங்க காவல்துறைக்கு எதிராக முன்னெடுக்க வேண்டியிருக்கும்ன்றதை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. ஜாகிர் ஹுசைன், பொதுச் செயலாளர், உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம். உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர். கேபிள் மட்டும் கொஞ்சம் கேபிள் கேட்டு ஒரு வழக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். இது வரைக்கும் இந்த வண்டி இவ்வளவு ஓடுற ஸ்டிக்கர் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, ஒரு வண்டியில கூட காவல்துறை இந்த மாதிரி ரெட்டெக்ஸ் வண்டி மாதிரி நடவடிக்கை எடுத்தா நாங்க பார்க்கவே இல்லை. ஒரு காப்பி கூட கிடையாது. ஏன்னா கார்பரேட் நிறுவனம் போது போர்ட்டரும் சரி இந்த மாதிரி இப்படி விளம்பரம் அனுமதி போர்ட்டருக்கு அனுமதியே இருக்காது. பர்மிஷன் வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வாங்க பர்மிஷன் வச்சு இன்னைக்கு போர்ட்டர்ல ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முறைப்படுத்தணும். இந்த நிறுவனங்களை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நாங்க கோரிக்கையா வந்திருக்கோம். இந்த ரெட் டாக்ஸி மேல நான் சொல்றேன், இவ்வளவு பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஸ்டிக்கர் எவ்வளவு பிரஸ் போடக்கூடாதுன்னு போலீஸ் போடக்கூடாதுட்டாங்க, வக்கீல் போடக்கூடாதுட்டாங்க. ஆனா ரெட் டாக்ஸி மட்டும் பாருங்க, அந்த விசிபிளே இல்லாத பின்னாடி இதுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட இல்லை. ஏன்னா அவங்க கார்பரேட் கம்பெனி அது கீழே லெவலில் இருக்கக்கூடியவங்க பயப்படுறாங்க, இந்த கம்பெனி மேல கேஸ் போடணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. நன்றி சார்.